ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக மோர் மிளகா எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே மோர் மிளகா வந்து மோஸ்ட்லி கடையில் தான் வாங்குவாங்க நிறைய பேர். டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி க்ரீன் சில்லிஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய க்ரீன் சில்லிஸாக நீளமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஊசி இல்லை பின் ஏதாவதுல ஹோல் பண்ணிக்கோங்க, இல்லை கீரல் போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக புளிச்சது இருந்ததுன்னா ஓகே. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா அமுக்கி விட்டுடுங்க. எல்லாத்தோடையும் தயிர் மிங்கிள் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நம்ம க்ரீன் சில்லி பச்சை மிளகாயில் வந்து தயிர் உள்ளே போகணும், அந்த காரத்தன்மையை குறைக்கணும், புளிப்பு. அந்த மாதிரி முன்ன நாளே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் வெயில் வந்தோடனே அந்த 6:30க்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷீட் போட்டு அதை நல்லா பரப்பி விட்டுடுங்க. க்ரீன் சில்லிஸ் ஃபுல்லாகவே தயிர் வந்து அப்படியே இருக்கட்டும். தயிரை ஃபில்டர் பண்ணி க்ரீன் சில்லிஸ் மட்டும் எடுத்து போடுங்க. ஃபுல்லாகவே எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஒன்றோடு ஒன்று மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. தனித்தனியாக க்ரீன் சில்லிஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெயிலில் காயும். ஒரு ஃபுல் டே இது வந்து காயட்டும். ஈவினிங் வரைக்கும் அப்படியே 6 o'clock வரைக்கும் காயட்டும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்ததை என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையுமே, காஞ்ச க்ரீன் சில்லிஸ் எல்லாத்தையும் திரும்பவும் நம்ம வந்து தயிரில் போட்டு வைக்கணும். ஓவர் நைட் திரும்பவும் ஊறணும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 days மேக்ஸிமம், ஒரு 5 days வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி தயிர் வந்து நல்ல வெயில் சீசன்னா ஒரு 3-4 days முடிஞ்சிடும். தயிர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். நார்மல் சீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஒரு 6 days இல்லை 5 days ஆகும் உங்களுக்கு. திரும்பவும் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் எடுத்து இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுடுங்க, பரப்பி விட்டுடுங்க. தயிரை ஆட் பண்ணி இது பண்ணாதீங்க, கொஞ்சம் தயிர் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெயில் சீசன், சம்மர்ன்றதால எனக்கு 3rd டேவே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சி. ஒரு 3 நாள் தயிர் ஃபுல்லாகவே எனக்கு அப்சர்வ் ஆகிடுச்சி. இப்போ வந்து க்ரீன் சில்லிஸ் மட்டும்தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன், நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸ் மட்டும், அந்த சில்லிஸ் மட்டுமே காய வச்சு எடுத்துட்டேன். ஒரு நம்மளுக்கு தயிர் வந்து அப்சர்வ் ஆன பின்னாடியும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 நாள் நம்ம காய வைக்கணும். அந்த க்ரீன் சில்லியை வந்து நம்ம உடைச்சோன்னா உடையணும், அதுதான் பதம் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம வந்து ஒரு 1 yearனாலே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மளுக்கு இருக்காது, டக்குன்னு காலி பண்ணிவிடுவோம். இது வந்து ரவா தோசைக்கு, அதுக்கப்புறம் வந்து கோதுமை தோசைக்கு, நிறைய ஐட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூழ் குடிக்கிறவங்களுக்கு இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இந்த சம்மரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப எம்மியாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.